டெல்லி உட்பட 8 மாநிலங்களில் உள்ள 58 தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்குகிறது 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு. மின்னணு எந்திரங்கள், வாக்காளர் பட்டியல், அழியாத மை உள்ளிட்ட பொருட்களுடன் தயார் நிலையில் வாக்குச்சாவடிகள். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என வானிலை மையம் தகவல். மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே நாளை இரவு தீவிர புயலாக கரையை கடக்கும் எனவும் கணிப்பு. சிலந்தி ஆற்றில் கட்டுமானத்திற்கு உரிய அனுமதி பெறப்பட்டுள்ளதா என அறிக்கை தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. உரிய அனுமதி இல்லாவிட்டால் கட்டுமான பணிகளை நிறுத்தவும் ஆணை. 3 ஆண்டுகளாக ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கூட விண்ணப்பிக்காததால் தமிழகம் 900 மருத்துவ இடங்களை பறிகொடுத்திருப்பதாக அண்ணாமலை கருத்து. அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைந்தால் திமுகவுக்கு லாபமில்லை என்பதற்காக மாணவர் நலனை முற்றிலும் புறக்கணித்திருப்பதாகவும் விமர்சனம். ஓட்டுநர் சீட் பெல்ட் அணியவில்லை என கூறி நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகே 3 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம். ஈரோட்டில் ஒரு வழி பாதையில் சென்றதாக 12 அரசு பேருந்துகளுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்த போலீசார். காவல்துறை, போக்குவரத்து கழகங்களுக்கும் இடையிலான பிரச்சினை மோதலாக மாறாமல் தடுக்க வேண்டும் என அன்புமணி கருத்து. அரசு பேருந்துகளில் காவலர்கள் இலவசமாக பயணிக்கலாம் என்ற அறிவிப்பு செயல்பாட்டுக்கு வராததே குழப்பங்களுக்கு காரணம் என அறிக்கை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். அடுத்த 3 தினங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தகவல். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நிறைவு. திங்கட்கிழமையன்று வெளியாகிறது தரவரிசை பட்டியல். கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை அறிவித்த புகாரில் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள கேடன்ஸ் மருத்துவமனைக்கு சீல். சிசுவின் அடையாளத்தை கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டது, போதிய மருத்துவர்கள் இல்லாதது உள்ளிட்ட காரணங்களுக்காகவும் சுகாதாரத்துறை நடவடிக்கை. பல்லடம் அருகே நாச்சிபாளையத்தில் டீ குடித்ததற்கு காசு கேட்டதால் பேக்கரி உரிமையாளரின் கழுத்தை அறுத்த நபர் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த போது தமக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறியவரிடம் விசாரணை. ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையத்தில் மழைநீர் ஒழுகிய பேருந்தில் பயணிகள் ஏறாததால் காத்திருந்து ஏற்றிச் சென்ற ஓட்டுநர். அருப்புக்கோட்டையிலிருந்து மதுரை சென்ற அரசு பேருந்தில் மழைநீர் ஒழுகுவதாக வெளியான வீடியோ. ராஜஸ்தானில் 120 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் கொளுத்துவதால் மக்கள் கடும் அவதி. வாட்டி வதைக்கும் வெயிலுக்கு ஒரே வாரத்தில் 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. புனேயில் 17 வயது சிறுவன் தொடர்புடைய போஷ் கார் விபத்தின் பழியை குடும்ப ஓட்டுநர் மீது போட முயற்சி நடந்ததாக காவல்துறை ஆணையர் தகவல். விபத்து நடந்த பிறகு காரை ஓட்டியது தான் என ஒப்புக்கொண்டால் ஓட்டுநருக்கு பணம் கொடுக்க பெற்றோர் முன்வந்ததாகவும் பேட்டி. மாலத்தீவில் கடல் நீர் கசிந்து நிலத்தடி நீரில் உப்புத்தன்மை அதிகரித்ததால் குடிநீர் தட்டுப்பாடு. திபெத்தில் பனிப்பாறைகள் உருகி சேகரிக்கப்பட்ட 1500 டன் குடிநீரை மாலத்தீவுக்கு கப்பலில் அனுப்பியது சீனா. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது ஹைதராபாத். 2வது தகுதிச் சுற்றுப் போட்டியில் ராஜஸ்தான் அணியை 36 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. நெட்ஃபிளிக்ஸில் கடந்த ஆண்டு இந்திய திரைப்படங்கள் மற்றும் வெப் சீரிஸ்கள் 100 கோடிக்கும் அதிகமாக பார்க்கப்பட்டதாக தகவல். ஜான் ஜான் படமும் த ரயில்வே மென் வெப் சீரிஸும் அதிக முறை பார்க்கப்பட்டதாக நெட்ஃபிளிக்ஸ் விளக்கம்.